பார்த்தோன்னே அப்படியே இந்த பாகுபலியில் ஒரு அம்பலாம் வந்து குத்துற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பி தலை. 26 வெற்றி நிச்சயம். டிவிக்கே தான் அழகரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தளபதி உயிருக்கு உயிராக இருந்தால் மதுரை மண்ணில் அழகரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்திலேயே விஜய் அண்ணாவை பக்கத்திலே பார்த்துட்டு வந்துட்டேன். என்னன்னா தளபதிக்கோசரம் உசுறு கூட கொடுப்போம். பார்த்தோன்னே அது எப்படி இருந்துச்சு ஃபீல்? சொல்ல வார்த்தையே இல்லை பிரதர். அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லாருமே வந்துட்டு போனதோட இல்லாமல் இந்த கூட்டம் அப்படியே ஓட்டு போட்டால் போதும், தளபதி 2026 சிஎம் ஆயிடுவார். தளபதியை பார்க்குற அந்த ஒரு இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இந்த ரேம்பாக்கில் அந்த பக்கத்தில் நமக்கு நேராக வந்துட்டு போனோடனே அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. காலையிலே வந்துட்டேன். நேற்று காலையில வந்து நேற்று மதியம் 12 நேற்று மதியம் நாங்கள் 2 மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டேன். நைட்டு மட்டும் தான் சாப்பிட்டேன். இன்ன வரைக்கும் பார்க்கல. அழகரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தளபதி உயிருக்கு உயிராக இருந்தால் மதுரை மண்ணில் அழகரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்திலேயே விஜய் அண்ணாவை பக்கத்திலே பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காலையில் 7 மணிக்கு தலை. உள்ள எப்போ போனீங்க? 7 மணிக்கே போயிட்டோம். சாப்பிடவே இல்லை. வந்துட்டு சாப்பிடவே இல்லை. ஆமாம், நேராக போயிட்டோம். இப்போ வரைக்கும் சாப்பிடவே கிடையாது. தளபதி மட்டும்தான் வெயிட் பண்ணோம். பார்த்துட்டேன். நான் 15 வருஷம் அவரோட ஃபேன் பாய். அவர் பார்த்தோன்னே அப்படியே இந்த பாகுபலியில் ஒரு அம்பலாம் வந்து குத்துற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பி தலை. அப்படியே நானே அவர் லவ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு விழுந்துட்டேன். செம்ம அழகு தலை. அவரு சொல்றது சொல்ல வார்த்தையில் அவ்வளோ அழகா இருந்தாரு. அதே மாதிரி அவர் எதிரிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். வரவங்கெல்லாம் ஆளுங்கட்சி தான் பேசணும், ஆனால் அவங்கெல்லாம் ஆள போகிற கட்சி பற்றி பேசுகிறாங்க. அதில் தெரிஞ்சு போச்சு அவங்க எவ்வளோ பயப்படுறாங்கன்னு. எங்களுக்கு அது போதும். கண்டிப்பாக 2026 நாங்கள் தான். எங்களுக்கு அது போதும். நம்ம ரியாக்ஷன் அவர் சிரிச்சு தான் நாங்கள் விழுந்துட்டு இருந்தால. அதுக்கப்புறம் கியூட்டி பத்தி இன்னொரு பேர் அதாவது கியூட் அதாவது என்ன பண்ணாரு ரேம்ப்ல? அதான் ரேம்பாக்கு அவருக்கு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அவரு சேர்ந்து ஃபேன்ஸ் எல்லாமே ஏற்று விட்டாரு. பவுன்ஸ் தான் நீங்கள் போவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு எல்லா ஃபேன்ஸும் மேலே தான் இருந்தாங்க. எல்லாமே ஆடினாங்க. இந்த அளவுக்கு யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா பவுன்ஸ் வச்சு இங்கே கீழே போய் அடுத்து விட்டுருவாங்க. ஏதாவது பண்ண நிறைய பார்த்துருக்கோம். நானும் ஸ்டாலின் சார்லாம் பண்ணுவார். அதே மாதிரி தலை எதுவும் பண்ணவே நம்பல. எல்லாத்தையும் வரல கூட வந்தாங்க. அமுச்சு விட்டார் அவரு. இல்லை வேணா நீங்கள் போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டு எல்லாமே மேலே இருந்தாங்க. ரேம்பாக் ஸ்டேஜ் மாதிரி எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே ஆட்டம் போட்டுக்கிட்டு அவர் பின்னாடி தான் போனாங்க. கூடவே எதுவுமே சொல்லவே கிடையாது. ஆனால் நீங்கள் லைவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எல்லாருமே மேலே தான் இருந்தாங்க. கொடி போட்டாங்க, மாலை போட்டாங்க. அப்புறம் அவர் துண்டுலாம் கட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. அவர் சிரிச்சு அந்த ஒன்று தான் போதும். நல்லா விழுந்துட்டோம். தேங்க்யூ தலை. வந்த பலன் அடைஞ்சிருக்கேன். அதான் 15 வருஷம் இந்த ஒரு நாளுக்கு தான் வெயிட் பண்ணேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தலை எனக்கு. அது போதும். மீட்டிங் போயிட்டோம். ஊர் எந்த ஊர்ல? நான் பரமத்தியூர் நாமக்கல் மாவட்டம். நாங்கள் காலையில் வந்தோம். காலையில் ஒரு 11 மணி உள்ளே 12 மணிக்கெலாம் போயிட்டோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைனா தளபதி பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்த்தாச்சு. பக்கத்துலேயே தானே பார்த்தோம். பக்கத்துலேயே ரேம்ப்லேயே பக்கத்துலேயே பார்த்தோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. நான் மதுரையே ஒரு கலக்கியாச்சு. ஆமாங்கண்ணா. இந்த க்ரௌட் எதிர்பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் வந்துட்டே வந்துட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். அவங்களாம் நீ போயிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி போகணும் கேட்டுட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. மாடு விக்ரவாண்டி மாடு போனீங்களா? விக்ரவாண்டி மாடு போனீங்களா? ஃபர்ஸ்ட் மாடு அதுக்கு போயிட்டு வந்தாங்கண்ணா. அதுக்கு உள்ளே போக முடியல. அது வந்து இதோட சின்ன பிளேஸுங்கிறனால அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இது அதோட பெருசுங்கிறனால வண்டி நிற்க ஃப்ரீயாக இருக்கிறதுனால இட வசதி உள்ள தண்ணி வசதி இருந்து எல்லாமே ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்தாங்க. ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இங்கே நிறுத்தி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அப்பப்போ ஃப்ரே வேறு தண்ணி வாட்டர் ஃப்ரே வேறு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மேலே இருந்து ஃப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஹீட்டு தெரியாமல் இருக்கிறது. ஆமாம். அதனால் ஒன்று வரல பண்ணாங்க. அப்புறம் அக்கம் வாட்டர் கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்று. ஆமாம், எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. அது பசங்களாக இருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குதான் செய்யுங்க. அதெல்லாம் ஒரு இதெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்க. சந்தோஷத்துல எல்லாம் தான் பண்ணுவாங்க. வேற லெவல் இருந்து தல. ராஜா நடத்தல தலைவன் வேற லெவல். தெருக்கி விட்டாரு தலைவன். அப்படியா? ஆமா தல. சூப்பர் தல. அது வேண்டாம் தல. மாட்டிக்க வேண்டாம். ஏன் வேலையை விட்டு வந்திருக்கீங்களா? ஆமா தல. ஓகே வேற லெவல் இருந்து தல. நீ போட்டு வந்தீங்கன்னா கட்ட அடிச்சிருந்தீங்களா? அது எதுக்கு தல நமக்கு? ஓகேவா? எந்த ஊரு? அதே ஊர் தான். எங்கள் தளபதியை பார்த்து ரொம்ப சந்தோஷம். வருங்கால முதல்வர் அவர் தான். எங்கள் எல்லாரோட ஒட்டுமொத்த ஓட்டு அவருக்கு தான். எந்த ஊர்? நாங்கள் ஊட்டி கோத்தகிரி. தளபதிக்காக வந்த கூட்டம் அது யாருனாலும் கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளோ கூட்டம். நீங்களே பார்ப்பீங்க. எவ்வளோ பஸ் இருக்கு, எவ்வளோ வேன் இருக்கு, எவ்வளோ கூட்டம். பெரிய ஆளுங்க வரைக்கும் வந்துருக்காங்க தலைவராங்க. நிற்கிற இடம்லாம் ப்ரோ உள்ள நிற்கிற இடம்ல இல்லை. இந்த மாதிரி ஒரு கூட்டம் திரும்ப விஜயனாலே கூட்ட முடியுமா? தலைவர் இடத்துலேருந்து எல்லா ஊருக்கு வர போகிறாரு. வரும்போது எல்லா இடத்துக்குமே கூட்டம்.
இதே கூட்டம் வரும்ன்றீங்க. அவ்வளோதான் இருக்கு. பக்கத்துல பார்த்தோம்னே தெய்வத்தை பக்கத்துல பார்த்தோம். 18 வருஷம் தாவம். அப்படியா? நீங்க எப்ப போனீங்க? உள்ள எப்ப போனீங்க? காலையிலேயே போயிட்டு காலையிலே போயிட்டீங்களா? சாப்பாடு இதெல்லாம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிட்டு அது தண்ணி வசதி குழாயில போட்டு எல்லாமே இருக்கு. சிறப்பா இருக்கு. மினரல் வாட்டர் அருமையான தண்ணி. தண்ணிக்கு பஞ்சமே இல்லை தலைவரே. குழாயில வேலை பார்க்கல நாங்களே. எல்லாமே தண்ணிக்கு இந்த டைம் பஞ்சமே இல்லை. போன மாநாட்டு நடக்காதல்ல மன்ற சுழி வேலை. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பேச அப்படியே கடல் மாதிரி ஒழுங்கும். குற்றால அருவி எப்படி இருக்கும் அது மாதிரி வரும். மாநாடு வேலை லெவலாக வந்துக்குது. ஆம்பூர்லேருந்து வந்துக்கிறோம். செம்மையாக்குது மாநாடு. சேலம் மாவட்டம் பார்த்துட்டோம். காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணோம். இவ்வளோ வெயில்லையும் வெயிட் பண்ணி அப்படியே தேரை பார்த்த மாதிரி செம்ம ஹாப்பி. அப்படியே பொம்மை மாதிரி பார்த்தோம். சூப்பர். கேட்கல முடியல. காலையில் 8 மணிலேருந்து அந்த உட்காந்த இடத்துல இருந்து இப்போ தான் எந்திரிச்சு வெளியே வரோம். போதும், இதுக்கு மேலே டிவிலையோ மொபைல்லையோ பார்த்துக்கலாம் பேசுகிறத. இதே முடியல 8 மணிலேருந்து. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக உண்மை பார்த்தாச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட் தான், ஜாலி. வந்து சென்னை மாவட்டம், மத்திய சென்னை, வெள்ளிவாக்கம் மேற்கு பகுதி எங்களுது. இல்லைங்களா? காலையில் எல்லாம் வந்தோம். நாங்கள் நேற்று நைட்டே கிளம்பி வந்துட்டோம். தலைவர் தரிசனத்தை பார்த்தாச்சு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். பார்த்ததில்ல எந்த ஒரு குறையும் இல்லை. தலைவரை பார்த்தா போதும் கிளம்பி வந்தது. எதிரே பார்க்கல. விக்கிரவாண்டியோட இந்த மாநாடு ரொம்ப அவங்களும் எவ்வளோ பண்ணுறாங்க, நமக்கு ஆகாதவங்க. அதுவே நம்ம தலைவர் சிறப்பாக செஞ்சு விட்டு போகிறாரு. சைலண்ட்டாக அவங்க வெளிப்படையாக பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கே தெரியும், போன வாட்டி வந்து ரேம்ப் வாக்கில் எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு ஊற்றுவாங்க. இந்த வாட்டி பாதுகாப்பு ஒருத்தர் கூட கிடையாது உள்ளாங்க. ஃபுல்லாக நம்ம தொண்டர்கள் எல்லாம் அதான் அவங்க அது வந்து நம்ம ஆளுங்க வச்சது. அது போன வாட்டி கொடுத்த காவல்துறை இந்த வாட்டி நமக்கு அது அவ்வளோ உதவலை. அது இந்த வாட்டி அந்த காவல்துறை உதவி நமக்கு கொடுக்கல. அவங்க ஒத்துழைப்பு நம்ம பவுன்சர் எல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம தொண்டர்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதுக்கேற்றமே கரெக்டாக இருந்துட்டாங்க. பிரச்சனை இல்லாதனால எல்லா பக்கமே எதிர்ப்பு வருது. சாப்பிட்டு பசியை போயிடுச்சு எங்களுக்குலாம். எல்லா பக்கமும் எதிர்க்கிறாங்க. அது என்ன ரியாக்ஷன்? நம்மளோட ரியாக்ஷன் 26 மக்கள் தீர்மானம் போனோம். அது 26ல் இப்போ நான் நிறையா இதில் ஸ்கூலில் கொண்டு ஸ்கூல் கலை சொல்லி கொடுக்குறாங்களாம். வந்து புதுசாக வந்தவங்களை யாரும் ஏற்றக்கூடாதுன்னு அப்படி ஒன்றே சொல்லி அப்படி புதுசாக வரவங்க ஏற்றக்கூடாதுன்னா அந்த டீச்சரே அவங்க நாங்கள் ஏற்றக்கூடாது ஸ்கூலில். அவங்களும் புதுசாக வந்து தான் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அது வந்து பொதுவாகவே சொல்கிறது. நான் புதுசாக வரவங்க நம்மளை ஏற்றுக்கணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். உள்ள கூட்டம் எப்படி? பெவி பயங்கரம். கிட்ட போக முடியல எங்களால். இந்த வெயிலெலாம் எப்படி தாக்கு பிடிச்சிங்களா? வேறு வழியே எப்படி சொல்கிறது, அவரை பார்த்த உடனே அந்த ஒரு கஷ்டம் மொத்தமாக போயிடுச்சு. இவ்வளோ நம்ம இருந்தது எந்த ஒரு இதுவும் தெரியல, டைனஸே தெரியல. அதில் பூஸ்டிங் ஆகிடுச்சு அங்கே ஆட்டோமேட்டிக்காக. அந்த அதுக்கெல்லாம் இதோ கீழே பார்த்துருந்தவங்க மூஞ்ச பாருங்க எப்படி இருக்காரு தலைவர். மூஞ்ச பாருங்க, பார்த்த உடனே அப்படியே ஏந்து ஆர்ப்பாட்டம் தான் ஒரு. இப்போ கிளம்பி பஸ்ஸுன்னு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது. வேறு பஸ்ஸே பார்க்கணும், தேடணும் போயிட்டு. அது இருக்கிற ஆமாம் இருக்கிற தேடிணும் போயிட்டு. அவர் கூட்டம் எப்படி இவ்வளோ கூட்டம் எதிர்பார்த்தீங்களா? எதிரே பார்க்கல. நாங்கள் போன வாட்டி நடந்த மாநாட்டிலே பயந்து யாரும் வரமாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அந்த பயம்லாம் கிடையாது போல. எல்லா கம்பெனி பார்த்தா போதும் இருக்கிற கூட்டம் அதிகமாக தான், அதை தவிர கம்மியாக இருக்குது. ஆமாம், தமிழ்நாடே வந்திருக்கும் போல தெரியுது. ஒரே ஒரு குறைனால தாலுக்கா அந்த ரேம்ப் வாக்கில் அந்த பாட்டு போடல. அது அந்த பாட்டுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம். அது ஒன்று எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறை. அது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எடிட் பண்ணி போட்டுக்கிறோம். கண்டிப்பாக போட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக பார்க்கலாம். அது ஒன்றே ஒன்று தான் குறை எங்களுக்கு, மற்றபடி வேறு எந்த குறையும் இல்லை. இப்போ தளபதி ஸ்பீச்சை போய் உட்காந்து பார்க்கணும் பொறுமையாக. பார்த்தா போதும் எங்களுக்கு. எவ்வளவு உட்காந்துருந்தீங்க? 10 மணி நேரம் உட்காந்துருந்தோம். ஆமா, காலையிலே விட்டீங்களா? காலையிலேயே வந்துட்டோம். மொட்டை வெயில்ல சேரோட உட்காடுறோம். பார்த்தாச்சு. ஒரே ஒரு குறை தான், அழகர் பாட்டு போடல. பாட்டு போட்டு தான் நொறுக்கி இருப்போம். ஓகே ஓகே. எங்க இருந்து தெரியா? நாங்க கரூர். ஆனா அழகர் பாட்டு தான் எதிர்பார்த்திருக்கீங்க. ஆமா, அழகர் பாட்டு போட்டுருந்தாங்கன்னா அடுத்து நாங்க அடுத்த திருவிழான்னு தான் நினைச்சோம் மதுரையில. இன்னும் ஏமாத்திட்டாங்க, அவ்வளவுதான் ஒண்ணு. நாங்க கரூர். ஓகே, இந்த கூட்டம் எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே, நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பாத்துட்டாங்க. எல்லாமே பார்க்க முடியாதுன்னு நினைச்சவங்களா பாத்துட்டாங்க. உங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்க? ஃபேமிலி ஃபுல்லாவே விஜய். நீங்க எவ்வளவு பேர் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நாங்க எங்க ஊரே கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏரியாவே எல்லாமே டிவிக்கே தான். எத்தனை ஓட்டு? எங்க ஏரியாலே ஒரு 250 ஓட்டு இருக்கும். ஓகே, யாரையும் விட மாட்டீங்க? யாரையுமே விட மாட்டோம். ஓகே, அவ்வளவுதான். நாங்க வந்து குடும்ப அரசியல் பண்ண மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், திருட மாட்டோம். மக்களுக்கு சேவை பண்ண வரோம், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர், தேங்க்ஸ்.